அதிமுக, தாவேகா கூட்டணியா? மறைமுக கூட்டணியா? இல்ல 2 தனித்தனியா தான் போயிட்டு இருக்கு. இல்ல ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதிமுக எம்எல்ஏக்கள் அதிமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இப்படி சோசியல் மீடியால எல்லாரும் இறங்கி சிஐடி ரேஞ்சில ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி என்னதான் ஆராய்ச்சி பண்ணி நிறைய அலசல்கள் அலசி கடைசியில இபிஎஸ் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இல்ல அதிமுகவோட இது மறைமுக ஸ்ட்ராட்டஜி. தாவேகாவுக்கு இது நல்லது. தாவேகா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி பிஜேபி இருக்குது பல அலசல்கள் பண்ணிட்டு கடைசியில என்னதான் இருந்தாலும் அதிமுக எம்எல்ஏக்கள் நிறைய பேர் அவர்கள் கட்சியை விட்டு தூக்கிக்கிறதுனால இது இபிஎஸ் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்காது அப்படின்னு திரும்ப அலச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எத்தனை டைம் அலசி பார்த்தாலும் புது புது பார்வைகள் புது புது ரிசல்ட்டுகள் தான் கிடைக்குதே தவிர கடைசியில ஒரு தீர்வும் கிடைக்க போறது இல்ல. அதனால நீங்க எவ்வளவு டைம் அலசினாலும் அது வேஸ்ட். இதற்கு பின்னாடி இருக்கிறது அதிமுகவோட மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி தாவேகாவோட மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இதற்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் கொஞ்சம் டிஃபரெண்டானது. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பேசுவோம். இப்படி அதிமுக சைடு பார்க்கும்பொழுது அவர்களோட மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிமுக சைடு பார்க்கும் பொழுது அவர்கள் எதிர்கட்சியா கூட இல்ல. அதனால அவர்கள் சைடு இருந்து நிறைய எம்எல்ஏக்கள் அனுப்பிச்சு அமைச்சரா உட்கார வச்சு அப்படி ஏதாவது பண்ணலாம் ஒரு 5 வருஷம் அப்படிங்கிறதுக்காக கூட அனுப்பிச்சு வச்சிருக்கலாம். இது இபிஎஸ் அவர்களோட மறைமுக ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு சைடு இப்படி ஸ்ட்ரெயிட்டா அனுப்பிச்சு வச்சுட்டோம் நம்ம ஒரு ஆக்ஷனும் பண்ணல அப்படின்னா அதிமுக ஸ்ட்ரெயிட்டா தாவேகா கூட கனெக்ஷன் இருக்கிறது தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறதுனால அவர்களுக்கு ஒரு சண்டை மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எலெக்ஷன் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா வேலுமணி அவர்கள் மாதிரி மிகப்பெரிய ஆட்கள் வெளியே போகும் பொழுது அது இபிஎஸ் அவர்களோட தலைமையை பாதிக்கிறதுக்கு சின்ன வாய்ப்பு இருக்கு. இப்பொழுது பொதுக்குழுக்கள் கூட்டி மொத்தம் இருக்கிற 81 பொதுச் செயலாளர்கள்ல 60க்கு மேல இபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுனால அவர் தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருப்பார். அவரோட சீக்ரெட் ஸ்ட்ராட்டஜி கரெக்டா போயிட்டு இருக்கு. அதிமுக தலைமை அவர் தான், அதிமுக பொதுச் செயலாளர் அவர் தான். அடுத்த எலெக்ஷன்லயும் அதிமுக தலைமை அவர்கிட்ட தான் இருக்கும். இது மாற போறது இல்ல. இப்ப வேலுமணி அவர்கள் ஒரு கூட்டம் வந்திருக்கு. தாவேகாவுக்கு இது எப்படி மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி? தாவேகாவுக்கு இப்போ திமுக கூட்டணியிலிருந்து 4 கட்சிகள் 5 கட்சிகள் இப்ப ஆதரவு தெரிவிச்சிருந்தாலும் மொத்தமா மெஜாரிட்டி பார்க்கும் பொழுது அதிமுக இல்லாம மெஜாரிட்டி பார்க்கும் பொழுது கொஞ்சம் பார்டர்ல தான் இருக்கிறாங்க. சரி பார்டர்ல தான் இருக்கிறாங்க, இதனால ஒண்ணும் நடக்க போறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவேகால மிக அதிக கொடூர குற்றங்கள் பண்ணவங்க லிஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது 25 பேருக்கு மேல வருதான். அந்த 25 பேரும் அந்த குற்றங்கள் எடுத்து விசாரிச்சு ஒருவேளை ஏதோ ஒண்ணு பண்ணும் பொழுது அவர்கள் எல்லாம் பதவி இழப்பு நடந்தால் பெரும்பான்மை போகிறதுக்கான வாய்ப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கு. அந்த டைம்ல அதிமுகவை கூப்பிட முடியாது. இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இப்பவே அங்கிருந்து ஒரு குரூப் பிரிச்சு கூப்பிட்டு வந்தது 100% செங்கோட்டையன் அவர்கள் தான். அதுக்கு பின்னாடி இருக்கிறது பிஜேபி அவர்கள் தான். இதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். இப்படி போயிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை அப்ப போயிட்டு என்ன பண்றது அப்படின்னு இப்பவே ஒரு 23 பேரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டாங்க. இதுல அவங்க எதிர்பார்க்காத ஒன்று அந்த எம்எல்ஏக்களோட சீட்டெல்லாம் இப்ப திரும்பி கேட்கறது. ஆனா அப்படி திரும்பி கேட்டா இபிஎஸ் அவர்கள் கேட்டுட்டாரு. அதனால அவர்களோட பதவி பிரிப்பு அப்படின்னு நடக்குமா? நடக்காது. ஒருவேளை நடந்தால் அதுக்குள்ள இருக்க போகிறது யார் அப்படின்னா கண்டிப்பா நிச்சயம் திராவிட மாடல். திராவிட மாடல் அப்படின்னா திமுக மட்டும் கிடையாதுங்க. நிச்சயம் திமுக அதிமுக இவர்களுக்கு சப்போர்ட்டா பின்னாடி பிஜேபி நிற்கும். காங்கிரஸ் இப்ப டிவிக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க, தொடர்ந்து டிவிக்கு கூட்டணியிலே இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதிமுக இருந்து 23 பேர் வந்துட்டாங்க. இப்போ அதிமுக சார்பில் ஜெயிச்ச அந்த 20 எம்எல்ஏக்களுக்கு மேல பதவி பறிப்பு ஒருவேளை நடந்தால் தாவேகாவில் இருந்து அந்த 25 பேர் மிகப்பெரிய குற்றப்பின்னணி உடையவர்கள் தண்டனை கிடைச்சு அவர்களோட எம்எல்ஏ பதவி வெளியே போனால் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேல ஆதரவு குறையும். அப்படி 40 பேருக்கு மேல ஆதரவு குறைஞ்சால் தாவேகா விஜய் அவர்களோட ஆட்சி எத்தனை நாள் நிலைக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.